வணக்கம் நண்பர்களே. இந்தியா ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு பரபரப்பு வரும் இல்லையா? அந்த பரபரப்போட சேர்ந்து ஒரு குழப்பமும் சமீபமா வந்துட்டே இருக்கு. பாகிஸ்தான புறக்கணிப்போம், ஆசிய கோப்பையில விளையாட வேண்டாம்னு ஒரு பெரிய கோஷம் கிளம்பிச்சு. இதனால இந்திய அணி ஆசிய கோப்பையில விளையாடுமா, விளையாடாதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. இப்போ அந்த குழப்பத்தை மத்திய அரசு தீர்த்து வச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட நேருக்கு நேர், அதாவது இருதரப்பு தொடர்கள், பைலேட்டரல் சீரிஸ் இனிமே இருக்காது. ஆனா ஆசிய கோப்பை, உலக கோப்பை மாதிரி பல நாடுகள் பங்கு பெறும் தொடர்கள்ல மல்டிலேட்டரல் டோர்னமெண்ட்ஸ் இந்திய அணி விளையாடும்னு தெளிவா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லெஜெண்ட்ஸ் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா விளையாடாம வெளியே வந்தது. ஈஸ் மை ட்ரிப் மாதிரியான நிறுவனங்களும் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து பின்வாங்கினாங்க. அதனால இப்போ இந்த ஆசிய கோப்பை விஷயத்துல இந்திய அணி பாகிஸ்தானை புறக்கணிக்குமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல பாகிஸ்தானோட நேருக்கு நேர் போட்டி நடக்கும்போது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போய் விளையாடாது. அதே போல பாகிஸ்தான் அணியையும் நம்ம நாட்டுக்குள்ள விளையாட அனுமதிக்க மாட்டோம். ஆனா பல நாடுகள் பங்கேற்கும் தொடர்கள்ல இந்திய அணி விளையாடும். அதே மாதிரி அந்த போட்டிகள் இந்தியாவில் நடந்தா பாகிஸ்தான் அணியும் வந்து விளையாடலாம்னு சொல்லி எல்லா குழப்பத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா உலக கோப்பை, ஆசிய கோப்பை போன்ற தொடர்கள்ல பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதும் போது நாம நம்ம வீரர்களை திரையில் பார்க்க முடியும். மேலும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்த முயற்சி செய்யறதால வெளிநாட்டு வீரர்கள், அதிகாரிகள், நடுவர்கள் எல்லாரும் எளிதா இந்தியா வரதுக்கான விசா நடைமுறைகளையும் எளிமைப்படுத்தி இருக்காங்க. ஆக இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 9 இருந்து 28 வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கும் ஆசிய கோப்பையில இந்திய அணி நிச்சயமா களமிறங்கும். அப்புறம் என்ன, இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு நாமளும் ரெடி ஆகலாமா? இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.